பிரபல ஹிந்தி நடிகர் கிருத்திக் ரோஷன், ஐஸ்வர்யா ராய் ஆகியோரது நடிப்பில் வெளியான தூம் 2 திரைப்படத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. தூம் 2 திரைப்படத்தில் தொழில்முறை கொள்ளையன் பாத்திரத்தில் நடித்திருந்த கிருத்திக் ரோஷன் உலகின் விலை மதிப்புமிக்க கலைப்பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போலீசில் சிக்காமல் தப்பிச் செல்வார். அதே படபாணியில் அருங்காட்சியகத்தில் கலைப்பொருட்களை கொள்ளையடித்தவர் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாததால் போலீசிடம் சிக்கிக்கொண்ட சம்பவம் மத்திய பிரதேசத்தில் அரங்கேறியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அமைந்துள்ள அம்மாநிலத்திற்கு சொந்தமான அருங்காட்சியகத்தில் நவாப், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த விலை மதிப்பில்லா கலைப்பொருட்கள், தங்க நாணயங்கள் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் அந்த அருங்காட்சியகத்திற்குள் சென்ற தொழில்முறை கொள்ளையன் வினோத் யாதவ் என்பவர் அருங்காட்சியகம் மூடப்படும் வரை உள்ளே மறைந்திருந்துள்ளார். திங்கட்கிழமை அருங்காட்சியகம் மூடப்பட்டிருந்த நிலையில் செவ்வாய் காலையில் அருங்காட்சியகத்தை திறந்து உள்ளே சென்ற பணியாளர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கிருந்த 2 அறைகளில் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கலைப்பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அருங்காட்சியகத்தை சுற்றிலும் பாதுகாவலர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அருங்காட்சியகத்திற்கு செல்லும் வழியில் மயக்க நிலையில் இருந்த வினோத் யாதவ் போலீசார் மீட்டனர். அவருக்கு அருகே இருந்த பையை சோதனையிட்ட போது அதில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயங்கள், கலைப்பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மயக்கம் தெளிந்ததும் வினோத் யாதவ் நடத்தப்பட்ட விசாரணையில் தங்க நாணயங்களை கொள்ளையடித்த பின்னர் பலமுறை தப்பிச் செல்ல முயன்றதை விளக்கியுள்ளார். ஆனால் போலீசார் ரோந்து பணியில் இருந்ததால் அவர் மீண்டும் அருங்காட்சியகத்திற்குள் சென்று பதுங்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் 25 அடி உயர சுவரில் ஏறி தப்பிக்க முயன்ற வினோத் யாதவ் கால் தடுமாறி கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளார். கொள்ளையன் வினோத் யாதவ் பீகார் மாநிலம் கயாவைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வரவே அவரது பின்னணி குறித்து விசாரிக்க மத்திய பிரதேச போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். மத்திய பிரதேச மாநில அருங்காட்சியகத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள கலைப்பொருட்கள் உள்ளன. ஆனால் அருங்காட்சியகத்தில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என்று விமர்சனம் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.